ரோஸ் மில்க் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 10 கிராம் அளவுக்கு அகர் ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்ச அகரையும் சேர்த்து நல்லா கரைய விடுங்க. அகர் நல்லா கம்ப்ளீட்டாக கரையட்டும். இப்போ நீங்கள் எவ்வளோ புட்டிங் எடுக்க போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அகர் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஆல்ரெடி காய்ச்சினா ஆறின பாலை இதில் சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பால் தான் இதில் சேர்க்கணும். இப்போ இந்த அகர் கலவையோட இந்த பால் நல்லா கலந்து விடுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அகர் கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பால் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இனிப்பு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சிரட்டும். அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸ் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ரோஸ் மில்க் கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் அந்த ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க. 4 to 5 ட்ராப்ஸ் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பால் நான் இன்றைக்கி ஒரு 1/2 லிட்டர் போல் சேர்த்துருக்குறேன். ஸ்வீட் செக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம எந்த பவுலில் நம்ம செட் பண்ண போகிறோமோ அதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே இருக்கிற இந்த பபிள்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக அப்படியே எடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த பால் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணுங்கள். ஒரு 2 மணி நேரத்துலேயே சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதை இன்னுமே கொஞ்சம் அட்ராக்டிவாக மாற்றுறதுக்கு கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ்க்கும் கூட நம்ம இந்த பிஸ்தா மேலே சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த பிங்க் கலருக்கும் இந்த பிஸ்தா க்ரீனுக்கும் சூப்பர் மேட்சிங்க. சூப்பராக இருந்தது. ஒரு 2 to 3 ஹவர்ஸில் நம்மளுக்கு ரோஸ் மில்க் புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 3 to 4 டேஸ் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். உங்கள் வயிற்றுக்கு ரொம்ப இதமாக இருக்கும், மனசுக்கும் குளுகுளுன்னு இருக்கும். இந்த சம்மருக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்தியன் ஹோம்மேக்கர் அட்வென்ச்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.